ஹாய்! இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டிவோஷனல் vlog. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் திருச்செந்தூர் போவோம். அந்த மாதிரி இந்த இயர் வந்துட்டு ஜூன் மந்தில் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு ஒரு காரில் போகிற vlog தான். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4:00 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:00 6:30 கிட்ட அம்மா பவன் அப்படின்ற ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். இந்த ஷாப்பில் பணியாரம் தவிர மீதி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருச்செந்தூர் அப்படின்றது எல்லாருமே ஒரு வாட்டியாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ முருகரை பார்க்கணும், அந்த ஊர் அவ்வளோ ஒரு வாட்டி போனோன்னா திரும்ப திரும்ப போகணுன்ற அளவுக்கு தோணிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் அப்படி தான் ஃபஸ்ட் இயர் போனோம். எங்களுக்கு அப்போ இத்தனை வாட்டி நம்ம நெக்ஸ்ட் டைம் வருவோம் அப்படின்றதே தெரியல. ஆனால் அடுத்தடுத்த வாட்டி போயே ஆகணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய மெத்தட் இருக்குது திருச்செந்தூர் போகிறதுக்கு. லைக் நிறைய மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது. ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கிளம்புன அன்றைக்கி தளபதி விஜயோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே விஜய் போஸ்டரு, டான்ஸு அப்படின்ட்டு ஒரே அமக்களமாக தான் இருந்தது அன்றைக்கி. எங்களுக்குமே ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த போகிற நாளே வைபாக தான் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே விஜய் பாட்டு அப்படி இப்படின்னு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மழையும் இருந்தது ஒரு சில இடத்துல. ஆனால் கண்டினியூஸாகவும் இல்லை, அங்கங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது. நம்ம எல்லா ஊரும் க்ராஸ் பண்ணி போகும்போது எல்லா கிளைமேட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நாங்கள் போகிற வழியிலேயே டின்னருக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்ருந்தோம். ஸோ எங்கள் கண்ணில் பட்டது வந்துட்டு சங்கீதா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். நம்ம ஊர் சங்கீதா அப்படின்னு நினச்சோம். பட் அது நம்ம ஊர் கிடையாது. பட் இதுவும் ரொம்ப ராயலாக நல்லா இருந்துச்சு. இது ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே கூட ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஃபுட் எல்லாமே கூட சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் டின்னர் போயிருந்தோம். பட் அங்கே எல்லாமே இருந்துச்சு. அந்த டைமுக்கு நாங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஸோ எல்லாமே இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, லைக் கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி நல்ல ப்ளே ஏரியா, அப்புறம் இந்த அக்வேரியம் அதெல்லாம் பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற வசந்த பவனில் இருக்கிற ஃபீல் இருந்துச்சு. ஸோ வசந்த பவனில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ்லாம். அந்த மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மெனுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அகெயின் அப்படியே நம்ம ரைட் கண்டினியூ ஆச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரமும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அங்கங்கே சும்மா வேடிக்கை பார்த்து என்ன ஊர் வருது அப்படின்னு பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு கிட்ட போயிட்டோம். ஒரு 2 hours இருக்குன்ற ஒரு டைமில் வந்துட்டு எல்லாருமே முழிச்சிட்டு கொஞ்சம் எப்படி இருக்குது தூத்துக்குடி அந்த போர்ட்டு அதெல்லாம் நம்மளால இப்போ பார்க்க முடியாது. பட் டே டைமில் போயிருந்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே டிவிகே ஃப்ளாக் தான். நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே இந்த டோலுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி தான் போகணும். ஸோ நிறைய டோல் கண்டிப்பாக ஆகும். அதெல்லாம் நல்ல ஃபாஸ்டேகில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருச்செந்தூருக்குள்ளே என்ட்ராயிட்டே இருக்கோம். அந்த வைப் உங்களால் ஃபஸ்ட்லேருந்தே ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் அங்கங்கே முருகரோட வேல், முருகரோட அந்த ஃபோட்டோ அதெல்லாம் போட்டு அந்த திருச்செந்தூர் போகிறோம் என்டர் ஆகிட்டோன்றதே நம்மளுக்கு அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். டே டைமில் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கார் ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 10 hours to 12 hours ஆக சான்ஸ் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு ட்ராவலர் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் மேலே கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அத்தனை பேர் ஏறி இறங்கி எல்லாமே ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இப்படியும் போயிருக்கோம். ஸோ கார் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு தோணுது. சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படின்னா கார் தான் பெஸ்ட்டு. ஆனால் இந்த வாட்டி திருச்செந்தூரில் முருகர் ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, நம்ம தளபதி ஃபோட்டோ தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ வேலோட நம்ம திருச்செந்தூருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா பெரிய வேல் இருக்கும்.
நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் போகிற வழியில் தான் புக் பண்ணோம் பிகாஸ் எங்களுக்கு முன்னாடி டைம் கிடைக்கல. ஸோ பேர்ல் கார்டன் ரெசார்ட் அப்படின்னு ஒரு ரெசார்ட் பார்த்தோம். அது கொஞ்சம் ரேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே இப்போ வந்துட்டோம். நாங்கள் அந்த ரெசார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் வந்ததே லேட் நைட்டு. பட் அப்போயுமே செக்இன் பண்ணலாம் அலோவ் பண்ணாங்க. பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ரூம் டூர். ஒரு 4 பேர் தங்குற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு பெட்டெல்லாம் கேட்டிருந்தோம். அதெல்லாமே கொடுத்தாங்க. ரூம் எல்லாமே ஓகே. இந்த ஹோட்டல் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இன்ரூம் டைனிங் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ரூம்க்கே கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. முக்கியமாக சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஜோனு, அப்புறம் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. எதுவுமே ப்ராப்ளமே இல்லை. ஸோ A to Z எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு ரெசார்ட் இது. ப்ரைஸுமே கொஞ்சம் ஓகே தான். ப்ரைஸுமே வந்துட்டு ஒரு 3000க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை தான் போட்டோம். 2வது மொட்டை இங்கே போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போட்டது. ஸோ மொட்டை போட்டுட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போயிட்டு சும்மா கால் நனைச்சிட்டு வரணுன்றதுக்காக கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ பீச்சுக்கு போய் கொஞ்சம் நல்லா ஆட்டம் போட்டாங்க. ஏன்னா மொட்டை போட்டு ரொம்ப அழுதுறதுனால இங்கே போய் கொஞ்சம் கூல் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம திரும்ப கோயிலுக்குள்ளே போகணும். இந்த வாட்டி நாங்கள் வந்தது ஒரு மண்டேன்றதுனால கூட்டமே இல்லை அவ்வளோவா. நாங்கள் இத்தனை வருஷம் வந்ததுலேயே இந்த வருஷம்தான் கூட்டம் கம்மியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. நாங்கள் வந்துட்டு ஒரு ரீல்மே பண்ணியிருந்தோம். அந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் மொட்டை போட்டப்போ என் பாப்பா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தா. அதுக்கு அப்படியே இவர் திரும்ப ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதுவுமே ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு வந்து இன்னொரு வாட்டி பார்த்தோம். எங்கள் பாப்பா டாய்ஸ்லாம் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி எல்லாமே வாங்கி ஒரு வழி பண்ணிட்டா. ஆட்டோலேயே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சர்பத் கடை பார்த்தோம் திருச்செந்தூர்லேயே. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நுங்கு சர்பத் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் மீதி இந்த கரும்பு ஜூஸு அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கடைகளில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊர் சைடில் நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். திருச்செந்தூர் vlog இதோடு முடியுது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இன்னொரு vlog வருது. அது வந்துட்டு ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் நாங்கள். அனந்தியா ரெசார்ட் சொல்லிட்டு. அது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. கிட்டத்தட்ட கேரளா பார்டர். ஸோ அந்த ரெசார்ட் இன்னுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டோட வீடியோ எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.